என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவ்வளவு பெரிய ஜெபாலய தலைவன். ஜெபாலய தலைவன் என்பது யூதர்களுடைய ஜெபாலயம். அது அவங்க நம்புகிறதெல்லாம், அவங்க விசுவாசிக்கிறதெல்லாம் யாரு? யெகோவா தேவனை, ஒன் காட். இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த கமாண்ட்மெண்ட்ல. என்னை அன்றி வேறொரு தேவர்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு ஆசாரிய வகுப்பில வருகிற, அல்லது ஜெப ஆலய தலைவன் வகுப்பில வருகிற, அல்லது லேவி வம்சத்திலே வருகிற ஒருவன் என்ன நம்புறான்னா, இயேசு கிறிஸ்துவினாலே என் மகள் பிழைப்பாள் என்று நம்புகிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம மகனை குறித்து நமக்கு பல 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 பாரங்கள் உண்டு இல்ல? அவங்க எஜுகேஷன், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமண காரியம், அவங்களுக்கு குழந்தை பேரு, அவங்க கணவனோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்க வேலை செய்கிற ஸ்தலம், இதுல எல்லாம் நமக்கு பயங்கரமான கவலைகள் இருக்கிறது. ஆனா ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும், இந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீக்குகிற அற்புதம் செய்ய வல்லவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தகப்பனை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தாயே நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இவன் 100% நம்பினார். He believed Jesus Christ. நீங்க வந்து தொட்டால் போதும். என்ன நடக்குதுன்னா, அவங்க மரண அவஸ்தையில் இருக்கிறாங்க. மரண அவஸ்தை. அவன் நம்பினான். அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு துர்ச்செய்தியும் வருகிறது. அப்பொழுதும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், ஜெப தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு அப்பா எவ்விரு போல ஆண்டவரை தேடினா, ஆலயத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தா, ஊழியம் செய்தா, வர்ஷிப் பண்ணா, ஆராதித்தா, பைபிள் வாசித்தா, ஜெபம் பண்ணா, உபவாசம் இருந்தா, ஏழைகளுக்கு கொடுத்தா, நிச்சயம் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் உத்தரவாதம் எடுத்து, நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் உன் பிள்ளை அவர் பிள்ளையாக மாறுவாள். ஆமென் சொல்லுங்க.